அதுதான் சும்மா நிக்கும். என்னது பொன்னடியா நீ அடிச்சு விட முடியா? நாயா எழுப்புறது என்ன இப்படி குசல பேசிட்டு இருக்குது? ஐயா என்ன பாப்பா யாரடா என் மந்திரி யாரு? சொல்லுங்க மகாநாசுவா. அன்பா பிரதகாவியா? நாயங்க புலவ காமிக்கிட்டோம். எப்படிடா இருக்குது? இப்பதான் நானும் விடுறாங்க ஆயாருக்கு. இது என்னடா அதுக்குள்ள இப்படி போயிருச்சு? ஆயா பராஜத்திக்குங்க. ஓம்பரா சக்தி. ஓம்பராத்தா சக்தி. ஆரா ஊம்பரா சக்தி. பராஜத்தி ஆயா. வாயை மூடு. ஏய் வாயை மூடுடா. முன்னாடி மூடு. பின்னாடி மூடு. வாயை மூடு. முன்னாடி மூடு. பின்னாடி மூடு. மாத்தி மாத்தி மூடு. வாயை மூடு கைக்கு ஒரு கை வச்சு மூடியா. ரெண்டு கை தாங்க ரெண்டு இடத்துல தான் மூட முடியும். கடவுள் கொடுத்தது ரெண்டு கைகள். ஆமா. ஒரு கை மேல மூடிட்டேன். ஒரு கை கீழே மூடிக்கிட்டேன். சரி. ஒரு கை நீங்க வச்சு மூடிக்காங்க. என்னடா பின்னாடி வச்சு மூடுறதுக்கு என்ன வாயா என்ன? அது என்ன நான் கழுவாதான். ஏய் என்ன அப்படி? கம்முன்னு தான் இருக்கணும். எங்க நிற்கிறோம்? யாரிடத்தில் பேசல தெரியாம பேசுறீங்க நீங்க? அப்படியே கொட்டை பிதிக்கி விடுவாம்மா. ஐயோ புரியுதா? நான் கொண்டாடி போனதும் தேடுவா கொடுக்கணும். என்னது? அடிச்சு கொள்றதுக்கு அடிச்சு நம்ம 32,000 சம்பளம். என்னது சம்பளம் இல்லப்பா, அதை விட அதிகம் தான். அதை விட அதிகம் இருந்தாலும் கொண்டா வெள்ளத்தான பூந்து போவ தோட்ட கட்டிட்டு அது கவரிங் கண்ணு. ஆமா கொஞ்சம் தயவு செய்து சத்தம்லாம் இருக்கு. சத்தம் போடாதீங்க. அப்படி கத்தி பேசாத மாறிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாடு நீர்வளம் நிலவளம் ஜனவளம் ஏற்றுமதி தாய் திரு புண்ணிய நகரம் தாய் திருநாடு. ஊர் பேர் என்ன? இது குதிரை கூலிப்பாளையம். பேர் வச்சிருக்காங்க. மிஸ் ஆயிடுச்சா? எட்டுப்பட்டி ராஜாவா படாத ரோஜாவா யாரு கண்டு பட்டதோ யாரு நீ படுத்து சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை உள்ள போடுதுங்க. உள்ள சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி கோமாளி ஊரோட காலி பண்ணிடுவோம் சொல்றேன். ஆமா அது உங்களால ஆகாதுங்க. சரி 77 பேர் என்ன அடிச்சு வைங்க செத்துருக்காங்க. அடிச்சா ஆக்சிடென்ட் தான். இருந்தாலும் நமது அமரக்குத்தி கிராமத்தை சேர்ந்த ஆமா நவதர்மை ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருமே ஒன்றாக சேர்ந்திருந்து சரி அகில உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய நமது சின்ன மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஆமா சோ ஐ டோலிஸ் என்ன அப்படி தோர்மா வந்துனாயோ சிறந்த முறையிலே ஆமா எத்தனை கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சாமி புகுந்தது தெருக்கூத்து நாடகம் மட்டும்தான். தெருக்கூத்து நாடகம். அந்த தெருக்கூத்து நாடகம் மட்டும் தான் அப்படி குடும்பம் முழுவதும் உட்கார்ந்து பார்க்க முடியும். ஆமாங்க. மற்ற ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நெரிச்சல் கூட்டமா இருக்குதுங்க. ஆமா. அப்பேர் கொண்ட இந்த தெருக்கூத்து நாடகத்தை நண்பர்கள் அத்தனை பேருமே வசூல் செய்து கடையாக வசூல் செய்து அத்தனை பேருமே ஒரு மனதாக நின்று சின்ன மாரியம்மனுக்காக சிறந்த முறையிலே நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். நாடகம் வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நம் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நமது ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபா மதிப்பும் மரியாதைக்குரிய அருமை நண்பராகப்பட்ட அஜித் அவர்கள் கலைக்குழுவின் சார்பாக அத்தனை பேர்களுக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. சொல்லலாம் ஹரிச்சந்திரன் சொல்லுக்கு நிகராகாது. அப்பேர் கொண்ட மேடம் விட்டு வெளியே வந்த உடனே மதிப்பு மரியாதைக்குரிய தாய் குலங்களோ அருமைக்குரிய தந்தைமார்களோ அத்தனை பேருமே நமது 50 ரூபாய் அன்பளிப்பாக மாறி வழங்கினார்கள். அவருக்கு நன்றி வணக்கம். கொஞ்சம் சத்தமெல்லாம் வருங்க. அவர் இப்பதான் கலை நிகழ்ச்சி அழியக்கூடாது என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு இனிமேல் வளரக்கூடிய சமுதாயத்திலே மக்கள் எல்லாம் தெருக்கூத்து கலை என்றால் எப்படி இருக்கும் அதை பார்த்தே தீர வேண்டும். கலை அழியக்கூடாது என்பதற்காக நமது செல்வம் கிராமிய யூடியூப் சேனல் அன்னார் அவர்கள் இங்கு வருகை தந்து இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை பாதியில தூங்குறவங்க அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இந்த நாடகத்தை யூடியூபின் மூலமாக பார்த்தீர்கள் என்றால் நாடகத்திற்கு அதை அற்புதமாக புரியும். அருமையா புரியும். அன்னார் அவர்களுக்கு ஒரு நன்றி வணக்கம்.
நிக்கிறமா ஜாவரமா தெரியல, ஒரு வாரம் கழிச்சு கூட பாத்துக்காங்க. அந்த பக்கம் அந்த மேலே ஏறிக்கும் அப்படின்னு அப்ப கரெக்டா இருக்கும். இருந்தாலும் தெய்வீகமான திருச்சபையிலே நடத்தக்கூடிய கதையை தலைப்பு என்ன? இன்னைக்கா? இன்னைக்கு தான் கருணஞ்சண்டை. கருணஞ்சண்டையை வச்சிருக்கோம். இன்னைக்கு கருணச்சண்டை. கருணச்சண்டையில என்னடா வேஷம் வந்திருக்கு? நீ என்ன வேஷம் போடுவ? நீதா கருணராஜன். நீயே எட்டோன் சக்கரவர்த்தி, 56 நாட்டிற்கு அதிபதி, துரியோதன மன்ன வேஷம் நான் தான் போடுவேன். நான் போட்டு வெளியே வந்தா போதும், ஒரு சனம் கூட இருக்காது. ஆமா, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் எந்திரிச்சு வந்து மொத்தம் கொடுத்துட்டு போவாங்க. எப்படி என்னடா அந்த கருணச்சண்டையில ஒரு பாட்டு பாடுவாங்களா? கருணச்சண்டையில என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு, என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு, ஓ கர்ணா நான் ஓ கர்ணா கர்ணா இப்படி அன்னைக்கு பாடினேன். ஓ கர்ணராஜா, அன்னைக்கு கொள்ளக்காரர் துரியோதனன் போட்டு எப்படி பாடினாரு? அந்த மாதிரி பாடுறானா? நீ என்னடா இப்படி பாடுற? திருச்சூராட்டம் பாருங்க நண்பா. இருந்தாலும் இந்த சிறந்த முறையிலே நாடக கலைஞர்கள் அத்தனை பேருமே எல்லாமே பொறுக்கி கூட்டு வந்திருக்காங்க. ஆமா, எல்லாம் பொறுக்கிங்களே. பொறுக்கி ஒவ்வொரு தெருக்கூத்து நடிகர்கள் கலைக்குழுவில் இருந்து சிறந்த நடிகர்கள் தேர்ந்தெடுத்து கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு மேல அடிக்க மாட்டேன், இதுக்கு மேல அடிக்க மாட்டேன். நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்டா அதுக்குள்ள மங்கி போச்சு? நீங்கள் மன்னனவா? அதனால நான் மந்திரி அல்லவா? நீங்க சொல்வதை நான் ஊங்கொட்ட வேண்டும். ஊங்கொட்டுவேன். சொல்லுங்கள். கேக்குற கேள்விக்கு நான் ஊம்பை. இது ஊம்பை. ஊம்பையா? ஊன்னு சொல்லுவேன். நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? ஆமா, ஓம். ஓம் கொட்டுனுங்க. அதாவது பார்க்காததை பார்க்கலாமா பலம் கொண்ட ராமாயணத்தில், கேட்காததை கேட்கலாமா கீதை என்ற பாரதத்தில். ஆமா, பாரதத்துல. ஆமா, அப்பேர் கொண்ட மகாபாரதத்துக்கு அப்பேர் கொண்ட ஒரு சிறப்புன்னா இந்த ராமாயணத்துக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. மிகச்சிறப்பு. ஆமா, அப்பேர் கொண்ட ராமாயணத்தில் ஒரு பகுதியாகப்பட்ட ராமர் பாதுகை பட்டாபிஷேகம். கதையின் தலைப்பு என்ன? ராமர் பாதுகை பட்டாபிஷேகம். ஐயா என்ன ஊத்து வச்சிருக்கான்? கிளவி சொல்லு கிளவி. என்னடா அப்படி சொல்ற? தாய் குலத்தமா எங்க ஏழு கால பிறந்துக்காது. ராமர் வனவாசம். ராமர் வனவாசம். ஆமா, இப்படி சொல்லலாம். ஏன்னா என்னன்னு கேட்பாங்க. எங்க ஒரு தாடி சொல்லு பார்க்கலாம். நோ, ராமர் வனவாசம். ஆமா, இந்த கதையில விஜயகுரு நாடகத்தை அதிரியடையா வேளத்திலே நான் யார்? என் பேர் என்ன? நான் எங்க இருந்து வந்தேன்? பவானியில இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தேன். ஸ்ட்ரைட்டா பவானியில வந்திருக்கேன். ஏன்டா வந்த? எதுக்குடா? சம்பளத்துக்கு தாண்டா வந்த. சும்மா போனா வந்த. 2000 ரூபாய் சும்மா பேசியா வர்றான் பாவன். மரியாதை இல்லாம பேசிட்டா புடி. ஏய், எட்டு வார்த்தை பேச கூடாது. வாய்க்கு நண்பா, இப்பேர் கூட கதையே நான் யார்? என் பெயர் என்ன? நாடகம் என்ன? ஒவ்வொன்றால் தெரிவிப்பேன். ஒண்ணு கூட அவங்க கேட்கணும். ஒண்ணுக்கு நான் ஒன்னே விட்டுட்டேன். ஒன்று விடாமல் கேள். ஏய் நாயகி கதையாடோ.
போ. என்னடா ஆ? என்ன நடந்தது? தசரதனுக்குன்னா ஜேங்கிறாங்க. சரி. கோமாளிக்கும் ஒரு ஜே போடுங்கன்னா ஆமாங்க எல்லாமே எதிரிங்களே. நண்பா வாய் என் நாடு நகரத்தின் பெயர் என்ன? அகில உலகத்தில் இருப்பது மொத்தம் 56 தேசங்கள். 56 தேசங்கள். 56 தேசத்திலே 56 தேசத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய நகரத்தின் பெயர் என்ன? என்ன நாடு தெரியுமா? சொன்னால் தெரியும். நீங்க சிரிச்சீங்களா? என்ன அப்படி? மன்னன் சிரித்தால் மந்திரி சிரிக்க வேண்டும் அல்லவா? அப்படியா? தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று சொல்லி விடுவார். யார? என்ன சொல்லுங்க? பின்னாடி ஓட்டுங்க போ. மன்னர்களே மொத்தம் 56 தேசங்கள். 56 தேசங்கள். 56 தேசத்திலே 56 தேசத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய நகரத்தின் பெயரோ என்ன நாடு தெரியுமா? சொன்னால் தெரியும். உடகிரி அயோத்தி மாநகரம் என் நாடு. வடகிரி அயோத்தி மாநகரம். அயோத்தியில தான் பல்லு மேல போட்டு போடுவாப்பா. உடகிரி அயோத்தி மாநகரம். அயோத்தி மாநகரம். ஆமா. அப்படி அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வந்தாலும் ஆண்டு வரக்கூடிய உங்கள் பெயர் என் பெயர் என்ன? என்ன? மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன், மகுடமுடி வேந்தன், மகுடமுடி வேந்தன், ராஜாதி ராஜே, ராஜாதி ராஜன், ராஜ மார்த்தாண்டே. ராஜாயா மாடுதான்ற பொண்டாட்டி இல்லையா? மாட்டுதான்றா சொன்னோம். எத்தனை மாடுங்க சென்னை வந்து அடையா மேல நில்லு. அப்பதான் அடி கரெக்டா விழுவும். ரைட் பத்தல இருக்கு. ராஜ மார்த்தாண்டன், ராஜா மார்த்தாண்டன், ராஜ உத்திண்டன், ராஜ உத்திண்டன், ராஜ குலத்திலகன், ராஜ குலத்திலகன், ராஜ விசுவாசே, ராஜ விசுவாசே, ராஜே, ராஜ விசுவாசே, ராஜ திருநகராது உண்டைவா. ராஜா அப்படி உண்டைவான். உண்டைவான். பல பட்டங்கள் பதக்கங்கள் பெற்ற பல பட்டங்கள் பதக்கங்கள் பெற்ற அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் என்ற பட்டப்பெயர் பெற்ற மாமன்னன் என்ற பட்ட பெயரை பெற்ற என் பெயரோ தசரத சக்கரவர்த்தி. தசரத மகாராஜா மரத்தே போ மரத்தே போ மரத்தே போ மரத்தே போ டிங்கினாரா டிங்கினாரா மரத்தே போ டிங்கினாரா மரத்தே போ டிங்கினாரா நக்கனாரா நக்கனாரா மகாராஜா கிளவி புண்டினா. ஏய் நீ சொல்ல அந்த பையனுக்கு பின்னாடியே சொல்றாதே மாதிரி. நான் ஒரு சிந்து டுண்டுண்டுண்டும் நான் ஒரு சிந்து பாத்ரூம் சந்தி நக்கம் வருகிறேன். ஒரு சட்டி இருந்தோம் டப்பா இருந்தோம் சூத்து கழுவறில்ல. கழுவாத சூத்துக்கு என்னென்ன பேரோ அது காஞ்சி போன பின்ன பேக்கறது யாரோ. இந்த மாதிரி பாட்டெல்லாம் உனக்கு யாரா பிடிக்கும்ன்ற? ஆடே நீயே கத்துற. உன்னை யாரு கெடுத்து ஆடே கெடுவேன். அண்ணா வை அண்ணா புடிச்சா கொண்டாந்து தரேன். இருந்தாலும் அடுத்த கேள்வி. உங்களை பெற்றெடுத்தார்களே தாய் தந்தை. 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி பாடா மகனே வருங்கால இளவரசரே இளவரசி என்று கற்கண்டே தேனே கண்மணியே என்று அழைத்து வாரி வாரி முத்தமிட்டாரே அன்னை. அதே சொல்லாதது எல்லாமே நீ சொல்லு. சரி விடு அடுத்து. உங்கள் தாய் யாருங்க? அப்படியா? அந்த யார் யார்? ஏழைகளை பட்டுமாதே சுமந்து பெற்றவரே பட்டையாளா. ஏழை அவன் தத்தமதி
ஆயா, ஆயா. ஆமா. அன்பின் இருப்பிடம் அரணரையின் பிறப்பிடம் கற்பின் திருவுருவம் கற்பின் திருவுருவம் கருணையின் வடிவம் கருணையின் வடிவம் மாசற்ற மாணிக்கம் மாசற்ற மாணிக்கம் என் மாசு குறையா தங்கம். ஆமா உங்க அம்மா தேவதை தேவதைங்க மண்டபாலே போட்டுருவோம். தேவதைங்க நான் தப்பா பேச மாட்டேன். அப்பேர் உண்ட புண்ணியவதி யார்? ஆமா வெளியே சொல்லாதீங்க. என்னது என்கிட்ட சொன்னா அப்படி என்னடா சொன்ன? அம்மா புண்ணு புண்ணியவதி. அப்பேர் உண்ட என் மாதா பேர் என்ன? என்ன? பத்மாவதி. உங்க தாயாரோ பத்மாவதி? ஆமாம். தாய் என்று ஒன்று இருந்தாள். அப்பா ஒரு அஞ்சாறாவது வேணும்ல? அஞ்சார். ஆமா சித்தப்பா எப்படியா சொல்லுவாங்க? சித்தப்பா பெரியப்பா என்ன கோட்டர் குடிச்ச? ஏய் யார பார்த்து என்ன சொல்ற? கவிச்சி அடிக்குதுங்க. ஏய் குடிகார செத்த நாடு மத்தாலகார இளவு கூட போக மாட்டாங்க. ஆமா இவங்களே குடிச்சுட்டு கொலைய திறந்து கிடப்பாங்க. எப்படி போவாங்க? இருக்கிற இடத்துல மானத்தை வாங்குறது வேலை. நண்பா என் தந்தையின் பெயர் என்ன? என்ன எங்களுடையது என் பாட்டனார் பெயரோ அகிரதன். 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 என் தந்தையின் பெயரோ பகிரதன். பகிரதன். கண்ணே கண்ணே எப்படி பண்றீங்க? அகிரதனுக்கும் பகிரதனுக்கும் சரி பத்மாவதிக்கும் சரி இருவருக்கு பிறந்த என் பெயரோ தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி. அவ்வளவுதான். ராஜா அப்படி தாயாருக்கும் தந்தையாருக்கும் நீங்கள் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? பிறந்தவர் எத்தனை பேர்? அந்த பாட்டி தாய்க்கு ஒரே ஒரு மகனாக நான் பிறந்தேன். உரியா பையனா? ஆமாப்பா. ஐயோ எங்க பாட்டி நேத்து வரை எப்படி சொன்னாலே? என்னன்றா? ஒருத்திக்கு ஒரு மவை. ஆமா. கருத்திக்காட்டுல புளுத்தி கிடிச்சாகும். யார் சொல்லி கொடுத்தது? பாட்டி. ஐயோ உன் பேர் என்ன? மொட்டமா பத்தியா? காசு கொடுத்தது பாத்தியா? நண்பா அப்படி ஒருவராக பிறந்திருந்தாலும் அயோத்தி மாநகரத்து அரசனாக இருந்தாலும் உங்களுக்கு என்று திருமணம் ஆகிவிட்டதா? சவால். ஏண்டா என்னடா சிரிப்பு? நீங்க சிரிச்சா சிரிக்கணும் இல்லையா? டேய் இந்த மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அதே கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிருச்சுங்களா? ஆமாம். என்ன சொல்றீங்க? எத்தனை பொண்டாட்டி? எத்தனையா? ஆமாண்டா. கூட்டிட்டு வந்துட்டீங்களா? பட்டியல ஓட்டிட்டு வந்துட்டீங்களா? என்னடா சொல்றது? எப்படி? எனக்கு எத்தனை மனைவார்கள்? எத்தனை மனைவி? சரியாக 3 தேவிமார்கள் எனக்கு. 2 நீ வச்சுக்கோ. 1 எனக்கு ஒதுக்கி விட்டுறேன். எதுக்கு? சும்மா பாத்துட்டு இருக்கிற பேசிட்டு. இதுக்கு மேல பார்த்து என்னடா பண்ண போறேன்? அதே எல்லாம் கேள்வி ஆயிடுச்சு. கேள்வியா? அப்பேர் கொண்ட மனைவிகள் பெயர் என்ன? என்ன தெரியுமா? சொன்னால் கையை கையை கோசலை கோசலை சுமித்திரை சுமித்திரை. ஏங்க என்னது? ஒருவருக்கு ஒருவர் அப்படி என்றுதான் நீதி இருக்கிறது. ஆமா. நீங்கள் ஏன் 3 மனைவிகளை வாழிட வேண்டும்? சரியான கேள்வி. தகுந்த நேரத்தில் கோபாலி கேட்கிறார். ஆமா. ஒருவனுக்கு ஒருத்தி தமிழர் பண்பாடு. ஆமா. அதை விட்டுவிட்டு எதனால் அடுத்தடுத்து திருமணம் செய்தீர்கள்? எதற்காக மறுமணம் 3 மணம் செய்ய வேண்டும்? நண்பா கல்யாணமாகி பல வருட காலமாக எனக்கு குழந்தைகளே இல்லாமல் இருந்தது. நண்பா இல்லாமல் இருந்தது. ஏங்க செக் பண்ணி பாத்தீங்களா? என்னன்னு? அம்மாளுக்கு கொலாயில கொழுப்பு கட்டி இருக்கிறதா? என்ன யாரா உங்களை இப்படி எல்லாம் கேட்க சொல்றது? ஓ சில ஆண்டு காலங்கள் குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லை. சரி எதனால் குழந்தை இல்லை? எதனால? அப்படி என்று அடுத்த ஒரு பெண்மணி திருமணம் செய்வது, அவளுக்கு கல்யாணம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது, இப்படியே அக்கா தங்கச்சி 3 பேர்த்த கல்யாணம் பண்ணி என்ன ஆனது? என் கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுருந்தீங்கன்னா அதை மட்டும் கேட்கறீங்க இல்லையாடா? சரி ரைட். அப்படி என்ன ஆனது? குழந்தை இல்லை என்பதற்காக அகில உலகத்திற்கெல்லாம் குழந்தை வரம் கொடுக்கிறாரே யார்? யாரு? நன்முகன் படைத்த பிரம்மதேவன். பிரம்மதேவன். அந்த பிரம்ம கடவுளிடத்திலே சென்று நான் கடுமையான தவம் செய்து யாகத்தில் ஈடுபட்டேன். அப்பொழுது பிரம்மன் வந்து காட்சி கொடுத்தார். உலகத்துல குழந்தை வரம் கொடுக்கிறது பிரம்மதேவன் தான். ஆமாங்க. அந்த பிரம்மதேவன் ஒரு வரத்தை சொன்னார். எப்படி? எப்படி? தசரத சக்கரவர்த்தியே, பிறந்த நாள் முதலாக இது நாள் வரையிலும் உன் கையினால் தர்மம் மட்டும் தான் செய்திருக்கிறாய். தர்மம் மட்டும் தான் செய்திருக்கிறாய். எந்த ஒரு அதர்ம காரியத்தை கர்ம காரியத்தை செய்ததே கிடையாது. தர்மம் தர்மம் என்று தர்மம் செய்த கையினாலே நீ 1000 கர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். 1000 கர்மங்கள் செய்ய வேண்டும். கர்மம் என்றால் என்ன? உயிர்களை கொல்வது. ஓ கொலை செய்வது. ஆமா. சரி எப்படி சாமி எப்படி செய்வது? அப்படி என்று கேட்டதற்கு சரி சொன்னார் ஒரு வார்த்தை. காற்றுக்கு சென்று 1000 யானைகளை கொன்று 1000 யானைகளை கொன்று ஆமா அதனுடைய விழாவை எலும்புகளை எடுத்து புத்திர காமஸ்தி யாகம் செய்தால் உனக்கு குழந்தை வரம் தருகிறேன் என்று பிரம்மதேவன் சொன்னார்.
அப்படியே கானகத்திற்கு சென்று ஆ, 1000 யானைகளை வதம் செய்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்து சரி பிரம்மதேவனுடைய அருளினாலே குழந்தைகள் பிறந்தது. குழந்தை பிறந்தது. ஆமா. எத்தனை குழந்தை? எத்தனை குழந்தைகள்? எத்தனைங்க? 4 புத்திரர்கள் பிறந்தார்கள் எனக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா. சூப்பருங்க. அப்பேர் கொண்ட புதல்வன் பெயர் என்ன? என்னென்ன? அகில உலகமே போற்றக்கூடிய ஆ, என் மகன் பெயரோ ஆ. முதல் மகன் பெயரோ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி. இரண்டாவது ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் சரி என்று சொல்லக்கூடிய ஆ. 4 பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து ஆ. சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் மாதவா ஓய். ஒரு மனிதனாய் நீங்களே இப்படி பண்ணா அப்படின்னா பொறுமையா ஒரு மனிதனாய் பிறந்தால் எப்படி? ஆ, தலைவரே என்ன இப்படி ஆளாளுக்கு 4 மூணு கலாம் ஒரு மனிதனாய் பிறந்தால் நாடாளும் அரசனாக இருந்தால் ஆமா அதற்கு தகுந்த ஒரு காலம் வரையறை இருக்க வேண்டும். ஆமா ஒரு காலவரை தான். இப்போ ஒரு ஆட்சியா இருக்கிறாங்க 60 வயசு மேல ஆட்சி ஆளக்கூடாது ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்குது. ஆமா நமக்கும் வயதாகி விட்டது. ஆ, என் மகனாகப்பட்ட ராமச்சந்திர மூர்த்திக்கு ஆ. கல்யாணமும் ஆகிவிட்டது. கல்யாணமும் பண்ணி வச்சிட்டீங்க. இதற்கு மேல் எனக்கடுத்து ஆ. இந்த நாட்டை அரசு வாழ செய்வதற்கு ஆ. தகுந்த ஒரே ஒரு ஆள் யாரு? யாரு? என் மகனாகப்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி தான். ஓ சரி அதனாலே ஆ. என் மகன் ராமருக்கு ஆ. பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும். பட்டாபிஷேகம் பண்ணும். ஆமா சரி. இந்த சந்தோஷமான விஷயத்தை ஆ. என் அருமை மனைவியாகப்பட்ட ஆ. கைகை, கோசலை, சுமித்திரை ஆ. என்று சொல்லக்கூடிய 3 பெண்களையும் ஆ. நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். சீக்கிரமாக சென்று என் அருமை மனைமார்கள் 3 பேர் உள்ள இருப்பாங்க. ஒண்டா நீங்க போ. மகாராஜா என் சம்பளத்தையும் வாங்கிக்காங்க, என் கிம்பளத்தையும் எடுத்துக்காங்க. உள்ள இருக்குது, உள்ள பேக் இருக்குது, என் பேகோட தூக்கிக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் சகல. ஏய், ஏய். போயிட்டு வர்றது சரி. என்னன்னு தெளிவா சொல்லிட்டு போ. சொல்லு. இல்ல கொண்டாடிட்டு போய் சொல்றியா? இதுதான் கொண்டாடிட்டு போய் சொன்னீங்க. சேலப்பட்டி போவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமாப்பா. ஐயோ ஆஹா உள்ளே என் மனைமார்கள் உள்ளே இருப்பாங்க. சீக்கிரமா போய் உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க. ஆகட்டும். எட்டி பாரு, ரெடியா இருந்தா போய் பாருங்க. அதே நேரத்தில் சுமத்திரை சபைக்கு வருகிறார்.